வெல்கம் டு பிரின்சஸ் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, காலிஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். கிறிஸ்பியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லி நிறைய டிப்ஸும் இதில் நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா காலிஃப்ளவரில் நிறையா க்ரீன் கலரில் நிறைய புழு இருக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த தண்டெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிடணும். இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் போடுறேன். ரொம்பலாம் பாயில் பண்ண வேண்டாம், லைட்டாக பாயில் பண்ணால் போதும். என்னென்ன பொடிலாம் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 65 பொடி, இந்த 65 சிக்கன் 65 பொடி இல்லைன்னா கபாப் பொடி அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாத்தூளை இந்த மாதிரி தூவி பார்த்துட்டு அதில் 2 டைம்ஸ் இந்த மாதிரி மெதுவாக தூவிக்கோங்க. உரப்பு இன்னும் கொஞ்சம் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட தூவிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்னென்னா 65 பொடியே தூவுறேன். பொடியில் அதிலே உப்பு இருக்கும். நீங்கள் தனியாக மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் உப்பு அப்ளை பண்ணிக்கிடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுனாலும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, கடலை மாவு தான் இதில் முக்கியமானது. லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விரவி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்டில் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா விரவி வச்சுக்கிடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இது எதுவுமே தேவையில்ல, வெறும் கடலை மாவு மட்டுமே. கடலை மாவும் நம்ம அந்த 65 பொடி போட்டாலுமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். வேறு அதிகமாக எதுவும் ஆட் பண்ணலன்னு இல்லை. எப்படி இதை ஃப்ரை பண்ணணும் அப்படி சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்கு எப்போயுமே இந்த மேலே இப்படி இப்போ இந்த இவ்வளோ தூரம் நான் தள்ளி வச்சுருக்கேன் கையை, இதிலே ஹீட் தெரிஞ்சிடும். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஃப்ரை ஆகி எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நான் ஒவ்வொரு காலிஃப்ளவராக போடுறேன். எப்பயுமே ஒன்றா தான் போடணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். மெதுவாக போடணும், இல்லைன்னா ஆயில் தெரிச்சிடும். உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு திருப்பி போட்டோம்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இனிமேல் நீங்கள் வீட்டில் இருக்கிற பொடியை யூஸ் பண்ணுறது வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற பொடியை விட வீட்டில் பண்ணுற பொடி ஹெல்த்தியானது. நான் வீடியோக்காக இப்போ இருக்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு லைட்டாக பிரித்து விட்டேன். எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சா, இன்னும் கொஞ்சம் கூட வேகலாம். வெந்த பிறகு நம்ம கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோன்னே எடுத்துடலாம். மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் உங்களுக்கு பூண்டு பிடிச்சா அந்த ஃப்ளேவர் பிடிச்சா சேர்த்துக்கோங்க. அதோட மணமாகவும் இருக்கும். அப்புறம் இந்த ஆயில் இவ்வளோ ஃப்ரை பண்ணுறனால டைஜஷன் ப்ராப்ளமும் வராது நம்ம பூண்டு சேர்க்குறனால. மாதிரி டைமில் நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு பாருங்களேன். இப்போ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபைனலாக காலிஃப்ளவர் ஃப்ரை இப்படி தான் வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்களேன். ஒன்று தொடும் போது நல்லா பக்கோடா மாதிரி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சீங்கன்னா வீடு ஃபுல்லாக மணமாக வரும். அந்த அளவுக்கு இந்த பூண்டோட ஸ்மெல்லு நல்லாவே காட்டி கொடுத்துரும். நம்ம காலிஃப்ளவர் தான் ஏதோ ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே காட்டி கொடுத்துரும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.